ஈரானிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏனைய வளைகுடா நாடுகள் இருக்குத்தானே, அதாவது அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஏனைய வளைகுடா நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஈரானில் இருந்து ஒரு வேண்டுகோள். அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய பேச்சாளர் காணொளி மூலமாக இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். என்னென்று சொன்னால், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய நாடுகளில் வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் நிறைய நாடுகளில் வந்து அமெரிக்க படைத்தளங்கள் இருக்குது. அந்த அமெரிக்க படைத்தளங்கள் மேலே தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வேண்டுகோளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த படைத்தளங்கள் அனைத்திலும் இருந்து சகல அமெரிக்க இராணுவத்தினரும் வெளியேறி விட்டார்கள். இராணுவத்தினரும் அந்த இராணுவத்தினுடைய தளபதிகளும் கொமாண்டர்ஸும் வந்து வெளியேறி தற்காலிகமாக வேறு வேறு இடங்களில் இப்பொழுது மறைந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய மறைவிடங்கள் தொடர்பாக யாருக்காவது தகவல் தெரியுமாக இருந்தால் அந்த தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தப் போகிறோம் என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை சார்பாக இந்த ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது. எனவே மத்திய கிழக்கில் ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய சகல படைத்தளங்களும் இப்பொழுது தங்களுடைய இலக்கின் கீழ் வந்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக அந்த தளங்களை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லியும் இந்த வீடியோ மூலம் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய எச்சரிக்கை குறிப்பில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஈரானுக்கு சொந்தமான ஒரு தீவை கைப்பற்றுவதற்கு அமெரிக்க படைகள் இப்பொழுது கடுமையாக முயன்று வருகிறார்கள், திட்டம் தீட்டி வருகின்றார்கள். எனவே அடுத்து வரும் சில மணி நேரங்களில் கூட அப்படியான ஒரு சம்பவம் நடக்கலாம். ஏன்னு சொன்னால், ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து தொடர்ந்து செய்திகள் வந்துகொண்டே இருக்குது. அமெரிக்காவினுடைய 82வது ஏர்போர்ன் என்று சொல்லப்படுற படையினர் வந்து இப்பொழுது மத்திய கிழக்கு நோக்கி எந்த நேரத்திலும் அனுப்பப்படலாம் என்று சொல்லி அதற்கான கட்டளையெல்லாம் வழங்கியாச்சு, ஆர்டர் எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. எனவே அந்த படையினர் விமானத்தில் போயிட்டு குதிக்க வேண்டியதான், அது மட்டும்தான். எனவே எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவர்கள் வானத்திலிருந்து குதித்து பரசூட் மூலம் குதித்து அந்த குறிப்பிட்ட இடத்தை வந்து கைப்பற்றலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 3000 வரையான வீரர்கள் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்படலாம் என்று சொல்லி ஏற்கனவே அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் அதற்கான கட்டளையை வழங்கி இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை என்று சொல்லி போய்கொண்டிருக்குது. அது வேற பிரச்சனை, அது வந்து ஈரானால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, அது இன்னொரு கதை. ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான ஒரு போருக்கான ஒரு தயார்படுத்தல் நடந்து கொண்டு தான் இருக்குது. எனவே வானத்தில் இருந்து குதிக்கிற அந்த சிறப்பு படையணியினர் வந்து எந்த இடத்தில் குதிப்பார்கள், எந்த இடத்தை கைப்பற்றுவார்கள் என்ற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலும் இருக்குது. எல்லோருடைய கவனமும் வந்து இந்த கார்க் தீவு மேலே தான் இருக்குது. ஏன்னு சொன்னால், கார்க் தீவு வந்து ஈரானுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தீவு. ஈரானினுடைய எண்ணெய் ஏற்றுமதியில் வந்து 90% அந்த மசகு எண்ணெய் இருக்குது தானே, க்ரூட் ஆயில் என்று சொல்லுவோம், அதை வந்து கையாள்றதே இந்த தீவு தான். எனவே அந்த தீவை வந்து கைப்பற்றுவதன் மூலம் ஈரானினுடைய பொருளாதாரத்தை வந்து பெரிய ஒரு பாதிப்பொன்றை உருவாக்க முடியும். எனவே அந்த தீவைத்தான் கைப்பற்ற போகிறார்களா என்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குது. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு தீவை மட்டும்தான் அமெரிக்கா இலக்கு வைத்திருக்கிறதா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி கிடையாது. அங்கால ஈரானுக்கு சொந்தமான பல பல தீவுகள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக இப்போ அமெரிக்காவுக்கு தேவை என்ன, ஹோர்முஸ் நீரிணையை வந்து எப்படியாவது திறந்தே ஆகணும், திறந்து அந்த கப்பல் போக்குவரத்துக்களை வந்து இயல்பு நிலைக்கு கொண்டுவரணும் என்றதான் அமெரிக்காவினுடைய ஒரே டார்கெட்டாக இருக்குது. எனவே ஹோர்முஸ் நீரிணைக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்க குட்டி குட்டி தீவுகள் இருக்குது. மிக முக்கியமாக ஈரான் வந்து தற்பொழுது அந்த சின்ன சின்ன தீவுகளில் இருந்து கொண்டு தான் இந்த கப்பல்களுக்கான வரிகளை வந்து வசூலித்து கொண்டிருக்குது. ஒரு சில நாடுகளினுடைய கப்பல்கள் வந்து டெக்ஸை கட்டி போட்டு நீங்கள் போகலாம்னு சொல்லி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு தானே, அந்த வரி வசூலிக்கிற இடமே வந்து குட்டி குட்டி தீவுகள் தான். எனவே அந்த தீவுகளில் கூட சிலவள அமெரிக்காவினுடைய இந்த படையினர் போய் இறங்கி அந்த தீவுகளை கைப்பற்றலாம் என்று சொல்லி கூட எதிர்பார்ப்பு இருக்குது. எனவே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து வரும் சில மணி நேரங்களில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் மத்திய கிழக்கில் நடக்க போகுதுன்றது மட்டும் தெள்ள தெளிவாக எங்களுக்கு தெரியும். எனவே இப்படியான பின்னணியில் பாராளுமன்ற சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், எங்களுடைய தீவுகளில் ஒரு தீவை கைப்பற்றுவதற்கு எங்களுடைய எதிரி நாடு அதாவது அமெரிக்கா வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து பின்னணியில் இருக்கிறது, பெற்றும் உதவியாக இருக்கிறது எங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பெயரை நாங்கள் இப்போ குறிப்பிட விரும்பவில்லை, ஆனால் எங்களுக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைச்சிருக்குது. அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய உதவியோடு தான் அமெரிக்கா இப்படி ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட போதுன்னு சொல்லி, ஒருவேளை அமெரிக்கா இப்படியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட நாட்டின் மீது, அது எந்த நாடு தெரியல, பிராந்தியத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொல்லி ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் சொல்லியிருக்கார். அந்த நாட்டின் மீது பிறகு கடும் தாக்குதல்கள் நடத்தப்படும், இடைவிடாத நான்ஸ்டாப் தாக்குதல்கள் நடத்தப்படும். நாங்கள் அதுக்கு பிறகு இந்த இடத்துல தாக்கணும், இந்த இடத்துல தாக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி எதுவுமே
பார்க்க மாட்டோம், கண்மூடித்தனமான தாக்குதல்களாக இருக்கும். இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு உதவி செய்யுமாக இருந்தால், அது உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட நாட்டின் மீது கடும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று சொல்லி ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் எச்சரித்திருக்கிறார். அவருடைய பேர் முகமது பாகர் கலிபஃப். முகமது பாகர் கலிபஃப் என்றது அவருடைய பேர். இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் கூடுதலான தகவல்களை ஈரானிய அரசாங்கம் சார்பாக இந்த எச்சரிக்கைகளை விடுறது, முக்கியமான தகவல்களை பாஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவருடைய குரல் தான் இப்போ ஒலிச்சு கொண்டிருக்குது. எனவே அவரிடமிருந்து புதன்கிழமை இரவு இந்த ஒரு எச்சரிக்கை வெளியாகி இருக்கிறது. எனவே அடுத்து வரும் சில மணி நேரங்கள் மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் மிகவும் பரபரப்பான மனத்தியாலங்கள் என்று சொல்லலாம். எந்த நேரத்திலும் எது வேணுமென்றாலும் நடக்கலாம் என்று சொல்லி, எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். இன்னும் கூடுதலான உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு வாருங்கள். இப்பொழுது இலங்கை செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் தற்பொழுது அதிக அளவிலான மக்கள் தொடருந்துகளை பாவித்து வருவதாக, ட்ரெயினை பாவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், ஒரு பக்கம் பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு எரிபொருளுக்கான டிமாண்ட் இருந்து கொண்டுதான் இருக்குது. அதனால பொதுமக்கள் இப்பொழுது அதிக அளவில் தொடருந்துகளை பாவிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்காக இலங்கையில் தொடருந்து கட்டணங்கள் அதிகரிக்குமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படியான வாய்ப்புகள் இல்லை, அதிகரிக்க போவதில்லை என்று சொல்லி தொடருந்து திணைக்களம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட அதிக அளவிலான மக்கள் இப்பொழுது தொடருந்து சேவைகளை பயன்படுத்தி வருவதால் இன்னும் கூடுதலான ரயில் வண்டிகளை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, கொழும்பினுடைய புறநகர்களை இணைக்கக்கூடிய தொடருந்து சேவைகள் வழக்கத்தை விட அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது நாட்டினுடைய ஏனைய பகுதிகளுக்கும் இனி அதிகரிக்கப்படும் என்று சொல்லி, எனவே அனைத்து பொதுமக்களையும் ட்ரெயின்களை பாவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இலங்கையில் எரிபொருள் பிரச்சனை, கியூஆர் கோட் பிரச்சனைகள் என்று சொல்லி பல பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே போதைப்பொருள் கடத்தலாக்கள், போதைப்பொருள் மாஃபியாக்கள் அவர்களுடைய அட்டகாசங்கள் குறைஞ்சபாடே இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிரான சோதனை நடவடிக்கைகளையும் போலீசார் இடைவிடாமல் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு பின்னணியில் இதுவரைக்கும் 29 முக்கியமான தலைவர்கள் என்று சொன்னால் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களினுடைய லீடர்ஸ் மேர் 29 பேரை தாங்கள் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அவர்கள் அறிவித்திருக்கின்றார். திருவோணமலையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் இந்த தகவலை அவர் சொல்லியிருக்கின்றார். நாடு முழுவதும் இந்த போதைக்கு எதிரான நடவடிக்கை வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் 29 போதை மாஃபியா கும்பல் தலைவர்களை கைது செய்து இப்பொழுது அடைத்திருக்கின்றோம். இவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த தகவலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தாலும் இலங்கை அரசாங்கத்தாலும் வெளியிடப்படுகின்ற வழிகாட்டல்களை ஒழுங்காக பின்பற்றினால், பொதுமக்கள் அந்தந்த வழிகாட்டல்களை பின்பற்றினால் ஒரு நாளைக்கு 92,000 லிட்டர் எரிபொருளை சேமிக்க முடியும், மிச்சம் பிடிக்க முடியும் என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், நிறைய நடைமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தாலையும் சொல்லப்படுது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தாலையும் சொல்லப்படுது. சிக்கனமாக இருங்கோ, எரிபொருளை சிக்கனமாக பாவிங்கோ, 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பெரிய அளவில் மின்சாரத்தையோ எரிபொருளையோ பாவிக்க வேண்டாம். இந்த மாதிரி கணக்க விஷயங்கள் சொல்லப்படுது தானே. அது எல்லாத்தையும் பொதுமக்கள் ஒழுங்காக பின்பற்றினால், மற்றது நிறைய எரிபொருளை வாங்கி சேமிக்க வேண்டாம், இந்த மாதிரி கணக்க சொல்லப்படுது தானே. அது எல்லாமே முறையாக பின்பற்றினால் ஒரு நாளைக்கு 92,000 லிட்டர் எரிபொருளை சேமிக்க முடியும் என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சார்பாக வெளியிடப்பட்டுள்ள இந்த தகவல் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஓகே தான், 92,000 லிட்டரை சேமிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை யார் பின்பற்றுறது என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. ஏன்னு சொன்னால், மக்கள் மத்தியில் ஒரு அச்ச நிலைமை தான் இருக்குது. இப்போ அரசாங்கம் என்னதான் சொன்னாலும், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்னதான் நம்பிக்கை ஊட்டினாலும், அடுத்து வரும் 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் இருக்குது என்று சொல்லி திரும்ப அரசாங்கம் சொல்லி கொண்டு தான் வருது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்ச நிலைமை தான் இருக்குது. இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் பிரச்சனை எல்லாம் அப்படி இருக்குதே, இதெல்லாம் உண்மையிலேயே எரிபொருள் கையிருப்பில் இருக்குது தானா, நாளைக்கு மத்திய இன்னும் பிரச்சனைகள் கூடும் போல நடக்குது, அப்படி ஒன்று நடந்தா என்ன செய்யறன்னு சொல்லி மக்கள் சிந்திக்கத்தான் செய்யணும். மக்களிட பக்கம் இருந்து பார்க்கக்குள்ள அவர்களுக்கு வர சந்தேகங்களும் கேள்விகளும் நியாயமான கேள்வி தான். யாருக்குமே ஒரு பயம் இருக்குன்னு தான், என்ன நடக்குமோ தெரியான்னு சொல்லி. எனவே என்னதான் இருந்தாலும் கடைசியில் அரசாங்கம் சொல்றதுதான் கேட்கணும். இருந்த போதிலும் கூட இப்படியான பிரச்சனைகளும் இருக்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம்.
உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இருக்குத்தானே, அவர்களுடைய அந்த லோகோ இருக்குத்தானே, அந்த குறியீட்டு சின்னம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து கையில் ஒரு ஒலிம்பிக் தீபம் மாதிரி ஒரு தீபத்தை பிடிச்சி கொண்டு ஓடுவார், வேகமாக போவார். ஏன்னு சொன்னால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம்ன்றது எனர்ஜி செக்டர் தானே, எனவே அந்த எனர்ஜியை காட்டணும், அந்த ஒரு உத்வேகத்தை காட்டணும்ன்றதுக்காக இப்படியான ஒரு சிம்போலோடு வைக்கப்பட்டிருக்கிறது, லோகோடு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லோகோ வந்து அதனுடைய ஒரு கால் வந்து கீழே உதைக்கிற மாதிரி தானே இருக்கும், நிலத்தில் உதைச்சு கொண்டு தானே ஓடணும். அது வந்து எட்டி உதைக்குது இலங்கை தீவையே எட்டி உதைச்சு போட்டு இப்படியே மேலே போகுது, வானத்தில் போகுது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடிமகன், சாதாரண குடிமகன் வந்து தலையில் கை வச்சு ஐயோன்ற மாதிரி பார்க்குறார். இதனுடைய அர்த்தம் வந்து இலங்கையில் வந்து தாங்க முடியாத அளவுக்கு எரிபொருட்களுக்கான விலைகள் வந்து அதிகரிக்குது என்றதை தான் இது காட்டுது. அதனால தான் அந்த லோகோவே வந்து இலங்கையை உதைச்சு போட்டு மேலே பறக்குது என்று சொல்லி ஓவியர் செல்வன் அவர்களால் வரையப்பட்ட இந்த கருத்தோவியம் சொல்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.